கட்டின புருஷனை பாரின் காமிச்சு விட்டுட்டு இந்த வீட்ல உட்காந்து நாட்டாம படின்னு கிடக்குது. அந்த பூசணிக்கா இதுக்கும் மேல இருக்கிறா. அங்க போய் அவ அப்பா வீட்ல உட்காந்துக்கிட்டு இவ மூலியமாவே எல்லாத்தையும் செஞ்சு கிடக்குறாள. பாத்துக்கிட்டே இருங்க, ஒரு நாளைக்கு அந்த பூசணிக்காவை நறுக்கி சாம்பார் வைக்க போறேன், இந்த முருங்கைக்காவை ஒடிச்சு பொரியல் பண்ண போறேன். அதான் நடக்க போகுது. அப்பதான் இதுங்க ரெண்டு பேருடைய கொட்டமும் அடங்க போகுது. பாத்துட்டே இருங்க மாப்பிள்ள. நீங்க எதுவும் பேசாத போ. என் கண்ணு முன்னாடி நிக்காத போ. உன் முகத்துல முடிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன நடாஷா, என்னாச்சு? சொல்லவே அசிங்கமா இருக்கு. நடாஷா ஏ சொல்லக்கூடாதா? நீங்க கேவலமா நடந்துக்கிட்டத நான் சொல்லக்கூடாதா? என்னம்மா, என்ன ப்ராப்ளம் உங்களுக்குள்ள? என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு? காலையில தானே நீங்க சரவணனுக்கு அவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணீங்க. அந்த குழந்தை விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. சரி, இப்ப அதுக்கு என்ன? டிஸ்கஸ்டிங். நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. நடாஷா போதும். எதுக்கு நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? காலையில தானே அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு சண்டை நடந்துச்சு. இப்ப இந்த ஆள் என்கிட்ட வந்து நம்ம புருஷ பொண்டாட்டிய வாழலான்னு வெக்கமே இல்லாம பெட்ரூம்க்கு கூப்பிடுறாரு. என்னடி பேசுற? சரவண என்ன சரவண? என்ன பேசுறா பாருங்க. பொம்பளை மாதிரியா பேசுறா? பெத்த அம்மா அப்பான்னு பார்க்காம அவங்க முன்னாடி ஒரு நாகரிகம் வேணாம்? அதுக்காக உடனே அடிக்க போவீங்களா எங்க முன்னாடி? வாட் இஸ் திஸ்? ஏங்க உங்க முன்னாடி அசிங்கமா பேசலாமா? அது சரியா? நான் அவ புருஷன் தானே, ஏன் அந்த உரிமையை நான் எடுத்துக்க கூடாதா? என்ன தப்பு இருக்குதுல? போதும் சரவணன், சும்மா இதனால மட்டும் புருஷன் பொண்டாட்டிங்கிற உரிமை வந்துடாது. நீங்க முதல்ல அவளை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு பாருங்க, அப்புறம் இத பத்தி யோசிக்கலாம். இன்னைக்கு காலையில வரைக்கும் அவ கூட போய் பேசிட்டு இப்ப வந்து இவ கூட. ச்சே, இதெல்லாம் படிச்சிருந்தா புரியும், இல்ல ஒரு சஃபகேட்டட் பேக்ரவுண்ட் இருந்திருந்தா புரியும். இந்த மாதிரி ஆஃப்டர் ஆல் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவங்கனா இப்படிதான் இருக்கும். என்னது ஆஃப்டர் ஆல் மிடில் கிளாஸா? ஏங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா நான் ஆஃப்டர் ஆல் மிடில் கிளாஸ்னு? இந்த மிடில் கிளாஸ் ஆளத்தான் உங்க பொண்ணு லவ் பண்ணா. இந்த மிடில் கிளாஸ் ஆளத்தான் நீங்க கூட்டிட்டு வந்து உங்க பொண்ணு கூட வாழ வைக்கணும்னு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அப்பெல்லாம் தெரியல நான் ஆஃப்டர் ஆல் மிடில் கிளாஸ்னு. அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிருமா? நான் என்ன செஞ்சாலும் தப்புனா எப்படிங்க? ஒரு மனிதாபிமான அடிப்படையில நான் ஸ்கூல்ல போய் கையெழுத்து போட்டு வந்தா அது தப்பு. சரி, இது நம்ம குடும்பம், இவ ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உரிமையா பழகுனா அதுவும் தப்பா? என்ன ஏன் இப்படி சாவடிக்கிறீங்க? என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க? இல்லங்க, இது சரியா வராது. என்ன பிடிக்கலன்னா என்ன விட்டு தொலைச்சிருங்க. சபாஷ், சூப்பர், எக்ஸலென்ட். இத உங்க பிளானா? மனசுல இருக்கிறது வந்துருச்சுல, என்ன சண்டை போட வச்சு அது ஒரு காரணமாக்கி நீங்க போய் உங்க பொண்டாட்டி கூட ஓட்டலான்னு ஐடியாவா? ஆமாண்டி, அவ கூட ஒட்ட போறேன். அவ பொண்டாட்டிங்கிறதுக்கு தகுதியானவளா இருந்தா, நீ இல்ல. எங்களுக்குள்ள 1000 சண்டைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அவ உன்ன மாதிரி கேவலமா நடந்துக்க மாட்டான். Just enough, enough. Damn you. இப்போ அவங்க உங்களுக்கு பெஸ்டா தெரியுறாங்க இல்ல சரவணன்? பாத்தீங்களா? பாத்தீங்களா? எல்லாரும் இவருடைய உண்மையான முகத்தை பாத்தீங்களா? சரவணன், எங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இவ இப்படி நடந்துக்கிட்டா நான் அப்படிதான் பேசுவேன். ஓஹோ, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இதுக்கு மேல என்ன பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான். நட்டாஷா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். போதும் போதும். இதுக்கு மேல இந்த ஆள் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. என்ன பத்தி எதனா தப்பா ஏதாவது பேசினா நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவேன். இவ என்ன பத்தி பேசவே கூடாது. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சொல்லி வைங்க. நடாஷா நில்லுமா. அப்புறம் நான் எடுக்கிற எக்ஸ்ட்ரீம் யாராலுமே தாங்க முடியாது. சொல்லி வைங்க. அவனை போக சொல்லுங்க.
அடக்கேனப்பா இல்லை, நான் சொன்னதை அப்படியே போய் அவகிட்ட சொல்லி செருப்பால் அடி வாங்கிட்டு வந்திருக்கியாடா. ரொம்ப நல்லவன்டா நீ. ஆனா ஒண்ணு, இனி ஒரு வாரம், ஒரு மாசம், ஏன் ஒரு வருஷம் ஆனாலும் கூட நட்டாஷாவோட சந்தோஷமா இருக்க முடியாதுடியே. அண்ணி, அண்ணி. என்ன உமா? என்ன சொல்லு. அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு உமா. நீங்க ஆனந்த் அண்ணி குழந்தைக்கு காது குத்தணும் அதை பத்தி பேசுறீங்களே, ஆனா இன்னொரு விஷயத்த மறந்துட்டீங்களே. அதே வயசுல அதே மாதிரி வைஜெயந்தி அண்ணி குழந்தையும் இருக்கு. அதை பத்தி யாரும் இங்க யோசிக்கவே இல்லையே. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசலாம் இல்ல? ஏன் இரு 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 இரு, என்னடி உன் மனசுல என்ன நினைச்சு கிடக்குற? ஏதோ இந்த வீட்டுல வந்து தங்கணுமா தண்டசோரை கொட்டிக்கிட்டோமான்னு இல்லாம நாரதர் வரலாம் பண்ணின்னு கிடக்குற. இத பாரு, எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட போய் கெஞ்சணும்? அவன் பெரிய லாடு லபுக்கு மாதிரி அவ அப்பா வீட்டுல உட்காந்து கிடப்பா. இவங்க தாம்பால தட்டுல வெத்தலை பாக்கெல்லாம் அடிக்கி எடுத்துட்டு போயிட்டு அம்மாடி தாயே வாமா உன் குழந்தைக்கு காது குத்துறோன்னு கெஞ்ச சொல்றியா? அவ பிள்ளைக்கு ஓடனா அவ தாண்டி வந்து கேட்கணும். இவ்ளோ ஏண்டி? அவ அப்பா இருக்கிறானே விளக்கண்ண, அவன் இதெல்லாம் செய்ய வேண்டியதானே? அம்மா அம்மாடி நீ சும்மா இருமா, உனக்கு எதுவுமே தெரியாது. இது தன்னால எல்லாம் பேசல, அந்த அளவுக்கெல்லாம் இதுக்கு அறிவு கிடையாது. இங்க இருக்கிறத எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த சப்ப மூஞ்சிக்காரி வைஜெயந்தி இருக்காள அவகிட்ட சொல்லி இருக்கோம். அந்த மவராசி இவகிட்ட நீ இப்படி எல்லாம் பேசுடின்னு கீ கொடுத்து அனுப்பியிருப்பா. அதான் இங்க வந்து ஒளரி கொட்டின்னு கிடக்குது. இங்க பாருங்க, நான் இன்னும் அவங்க கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லல. அப்படி நான் சொல்லியிருந்தா அவங்க இங்க நேராவே வந்து சண்டை போட்டுருப்பாங்க. போடுவாங்க. ஏன் புள்ள காது குத்துக்கு அவன் நீங்க வந்து சண்டை போடுறது என்னமோ பெருசா சொல்ல. அதே வயசு குழந்தை தானே அதுவும். அத பத்தி யோசிக்கலனா எப்படி? உமா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. காது குத்துங்கிறது குழந்தையோட மாமனுங்க முறைப்படி வந்து பேசி செய்ய வேண்டிய விஷயம். ஆனந்திக்கு அப்படி கூட பிறந்தவங்க யாரும் இல்லம்மா. அதனால நாமளா முடிவு பண்ணி இதை செய்யறோம். ஆனா வைஜெயந்திக்கு அப்படி இல்லையம்மா. ஒண்ணுக்கு 2 அண்ணன் தம்பிக்கே இருக்காங்க, அப்பா இருக்காரு. அவங்க வந்து பேசாம நாமளா பேசுறது சரியா இருக்காதுமா. அது மட்டும் இல்ல, ராஜேந்திர வேற இப்ப இங்க இல்ல. அப்பா இல்லாத ஒரு சூழ்நிலையில நாம போய் என்னத்தன்னு பேசுறது? அதுக்காக பேசாமலே இருக்க சொல்றீங்களா? பேசி மட்டும் என்ன ஆக போதுமா? அதான் தெளிவா சொல்றாருல, அவங்க தான் பேசணும்னு. நாம ஒரு வார்த்தை கேட்கறதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிட போறது இல்லையே. அதுக்கு அவ வீட்டுல இருக்கணும்ல. சொத்தை பிரிச்சதுல இருந்து அவ இங்க இல்லவே இல்ல. அப்புறம் யார்கிட்ட போய் பேச முடியும்? அப்படி இல்ல, நானும் இப்ப இந்த வீட்டுல தான் இருக்கேன். நாளைக்கு கேள்வி ஒண்ணு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன், அவ்வளவுதான். ஏய், இந்த நியாயத்தெல்லாம் நல்லா பேசுறிய, இதெல்லாத்தையும் நல்லா யோசனை பண்ணி தான் பேசுறியா? காது குத்துறதுக்கெல்லாம் முதல்ல அந்த கூட்டம் ஒத்து வருமாடி. ஏதோ பாவம் ஆனந்தி கோயில்ல வச்சு சிம்பிளா முடிச்சிடணும்னு ஆசைப்படுறா. ஆனா அந்த கூட்டம் இதுக்கெல்லாம் சம்மதிக்குமா? என்னமோ அப்படியே ராஜ பரம்பரை தங்க ஸ்பூன்லயே சாப்பிட்டுட்டு பிறந்த மாதிரி இல்ல பில்டப் கொடுக்குங்க. வானத்துக்கும் பூமிக்குள்ள குதிக்குங்க. அதுவும் அந்த மீசக்காரன் இருக்கானே, சும்மாவே வள 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 வளன்னு பேசுவான். எளவு ஒரு எளவும் அவன் பேசுறது புரியாது. அவன் என்ன சொல்ல வர்றான்னு நமக்கு புரியறதுக்குள்ள அந்த குழந்தை வளர்ந்து கல்யாண வயசுக்கு வந்து நிக்கும் போல இருக்க. இதுல காது குத்துறதுக்கு எங்கடி போறது? இப்போ அதெல்லாம் பேச முடியாது. வைஜெயந்தி அண்ணி குழந்தையோட காது குத்த பத்தி மட்டும் தான் பேச சொல்றேன்.
நடி அங்க போய் பத்த வச்சுட்ட, அவ அங்க இருந்து அந்த ஜப்பான் மூஞ்சி வெடிக்கிறா. அதுக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து ஆடணும்னு நினைக்கிறியா? அதானே? அது நடக்காதுடி. நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. சரி உமா, இப்ப என்ன பண்ண சொல்ற? இப்ப அவங்க கிட்ட போய் கேட்கணும் அதானே? ஆனா ராஜேந்திரன் இல்லாம காது குத்த எப்படி நடத்த முடியும் சொல்லு? அது அவங்க முடிவு. நாம கேக்குறதுல என்ன இருக்கு? நீங்க ஒரு வார்த்தை அவங்க கிட்ட கேளுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ, இந்த ஒல்லி முருங்கக்கா இருக்க, இது லேசுப்பட்டது கிடையாது. காட்டின புருஷனை பாரின் காமிச்சு விட்டுட்டு இந்த வீட்டுல உட்காந்து நாட்டாம படின்னு கிடக்குது. அந்த பூசணிக்கா இதுக்கும் மேல இருக்கிறா. அங்க போய் அவ அப்பா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இவ மூலியமாவே எல்லாத்தையும் செஞ்சு கிடக்குறாள. பாத்துக்கிட்டே இருங்க, ஒரு நாளைக்கு அந்த பூசணிக்காவை நறுக்கி சாம்பார் வைக்க போறேன், இந்த முருங்கைக்காவை ஒடிச்சு பொரியல் பண்ண போறேன். அதான் நடக்க போகுது. அப்பதான் இதுங்க ரெண்டு பேருடைய கொட்டமும் அடங்க போகுது. பாத்துட்டே இருங்க மாப்பிள்ள. நீங்க யாங்கிட்டே வச்சுக்கிறாளுங்க இவளுங்க. நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப என்னங்க செய்யறது? நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா சொல்றதையும் தள்ளி வச்சுட்டு அடுத்தது நம்ம யோசிக்க முடியாது மீனாட்சி. பேச்சுன்னு வந்துருச்சுல்ல, அவ சொல்ற மாதிரி கேட்கறதுல என்ன இருக்கு சொல்லு, கேட்டு பாப்போம். என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னங்க? என்ன பேசணும்? என் பொண்ணு உங்ககிட்ட பேசினா, சண்டை போட்டா, பிரச்சனை ஆயிடுச்சு. விஜயும் பேசினா. ஏன் நீங்களும் சேர்ந்து தான் பேசுனீங்க? சரி பேசணும், ஓகே. இப்போ என்ன பண்றதா இருக்கீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? நான் என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு வந்தாலே சண்டை போடுறீங்க, தெருவுலே சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். சரவணன், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என் பொண்ணு உங்க மேல உயிரா இருக்கா. வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன்னு முடிவெடுத்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டா. இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும்ல. அவ இப்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றா. அதனால தான் இந்த பிரச்சனையே. எந்த ஒரு பொண்ணுக்கும் தன் புருஷன் இன்னொருத்தியோட போயிடக்கூடாதுங்கிற பயம் இருந்தா அவளால நிம்மதியா வாழ முடியுமா? சொல்லுங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு? நான் என்ன பாக்குற பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்துற ஆளா? இல்ல, இவ வேணும்னு நான் ஆனந்தியை விட்டுட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு கூட வந்துட்டேன். என்ன போய் அதான் சரவணன் பிரச்சனைய. ஆனந்தி விட்டு வந்துட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க திரும்ப போய் அவளை பார்க்கறதும் அந்த குடும்பத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறதோ எப்படி அக்செப்ட் பண்ணுவா சரவணன்? இல்லங்க. லெட் மீ ஃபினிஷ் ப்ளீஸ். உங்க குடும்பத்தாளுங்க இன்னைக்கு வேணா உங்க மேல வெறுப்பா இருக்கலாம், ஆனா நாளைக்கே அவங்க பக்கம் ஏதாவது பலவீனமான விஷயம் நடந்து அவங்க உங்களை டிபெண்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா, நீங்களும் வேற வழி இல்லாம அவங்கள சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா, அதை என் பொண்ணு தாங்கிக்க மாட்டான். ஏங்க நான் அப்படி போவேன்னு சொல்லவே இல்லையே. இன்னைக்கு சொல்ல சரவணன். நானும் விஜயும் மாடர்ன் தாட்ஸ் உள்ள ஆளுங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் பேசி தீக்கிற மெச்சூரிட்டி எங்க ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கு. இன்ஃபேக்ட் கல்யாணமான புதுசுல எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தப்போ நாங்கள் பிரிஞ்சிடலான்னு கூட யோசித்தோம். அப்போ தான் விஜய் கன்சீவ் ஆகிருக்கிற விஷயம் தெரிஞ்சது. குழந்தைக்காக நாங்கள் எங்கள் தனிப்பட்ட விருப்பத்தை தூக்கி போட்டோம். அந்த குழந்தை தானாக எங்ககிட்ட வரணும்னு ஆசைப்பட்டு எங்ககிட்ட வரல, எங்களால் அந்த குழந்தை உருவாச்சு. அப்படி உருவான குழந்தைய ரொம்ப கேர்லெஸ்ஸாக தூக்கி போட எங்களுக்கு மனசு வரல. அதுக்காக வாழ்ந்தோம். நிறைய நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வாழ்ந்தோம். இவ்வளோ தெளிவாக பேசுறீங்கல்ல, அதே மாதிரி தானே எனக்கு என் குழந்தையும். அதுக்காக தானே நான் போனேன். நான் இன்னும் முடிக்கல சரவணன். நாங்க குழந்தைக்காக எங்க வாழ்க்கையை விட்டு வெளியே வரல, ஆனா நீங்க அப்படி இல்லை. நீங்க வெளியே வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்படி தானங்க இருக்கேன். அப்படித்தான் இருக்கேன்னு நீங்க வாயால சொல்றீங்களே ஒழிய அப்படி இல்லையே. அது உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு திடமான சிந்தனை இல்லை. ஏங்க அன்னைக்கு நான் அப்படி இல்லைங்கிறதுக்காக எப்பவும் நான் இப்படியே இருப்பேன்னு அர்த்தம் இல்லைங்க. இல்லை சரவணன்,
நீங்க இப்ப கூட கிளியரா இல்லை. குழந்தை விஷயத்துல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, சொத்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்ல வேற எதுவா இருந்தாலும் சரி, ஒன்ஸ் ஃபார் ஆல் மொத்தமா கொடுத்துட்டு விளைவிக்குங்க. நீங்க சொத்தை கொடுக்க கூடாதுன்னு நாங்க யாரும் அப்ஜெக்ட் பண்ணல. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு ஒதுங்கி வந்துருங்க. இன்ஃபேக்ட் அந்த குழந்தை மனசுல நீங்க தான் அப்பாங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் நடாஷா கூட உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இன்னும் ஓப்பனா பேசணும்னா, எனக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. நீங்களும் என் பொண்ணும் புருஷன் பொண்டாட்டியா வாழலன்னா என்ன லைஃப் உங்களுக்கு? உங்க ரிலேஷன்ஷிப்புக்கு அர்த்தம் என்ன? எனக்கு புரியல. இன்னொன்று கேட்கிற சரவணன், நீங்க உங்க குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க போனீங்களே, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? எதையும் சொல்லாம ரகசியமா செஞ்சுட்டு அந்த விஷயம் அவளுக்கு தெரிய வரும்போது அவளால் அதை ஏத்துக்க முடியல. நீங்க போயிட்டு வந்தீங்கிறத தாண்டி அவகிட்ட சொல்லாம மறைச்சேங்கிறது தான் இன்னும் அவளை பாதிக்குது. சொல்லியிருந்தா ஒத்துட்டு இருக்க மாட்டாளே, அதுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாளே. நான் எடுத்து சொல்லி புரிய வச்சிருப்பேன். நானும் உங்க கூட வந்திருப்பேன். அவளும் செக்யூர்டா ஃபீல் பண்ணியிருப்பா. ஒரு பொண்ணு அவ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும், எவ்வளவுதான் மாடர்னா இருந்தாலும், அவ புருஷன் இன்னொரு பொண்ணு கூட எங்காவது போறான்னு தெரிஞ்சா மனசுல ஒரு சின்ன நெருடல் இருக்கத்தான் செய்யும். ஆம்பளைங்க மாதிரி இல்ல சரவணன் அவங்க. நமக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு, பிசினஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா நடாஷாவுக்கு ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஓடி சுத்திட்டு இருந்தவ தான். ஆனா இன்னைக்கு எங்கேயும் போகாம வீட்டில் அடைஞ்சு கிடக்குறா. அவளுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணும் சரவணன். அப்படி இல்லாம அவ தாட்ஸை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடந்துட்டா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீங்க நடாஷா திட்டினா, விஜய் அட்வைஸ் பண்ணான்னு கோவிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க. உங்க வீட்டில் உங்க அண்ணன், தம்பி, ஏன் ஆனந்தி உங்களை எவ்வளவு திட்டிருப்பாங்க? அப்பவும் இப்படிதான் வீட்டை விட்டு ஓடிட்டீங்களா என்ன? ஒருத்தர் திட்டா அவங்கள விட்டு ஓடணும்னு நினைக்கிறது என்ன மாதிரி ஆட்டிடியூட் சரவணன்? அவ உங்க பொண்டாட்டி தானே. உங்க கூட சண்டை போட அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. அப்புறம் ஏன் வீட்டை விட்டு வெளியே வரணும்? சரவணன், வீட்டுக்கு வாங்க சரவணன், ப்ளீஸ் வாங்க, நான் வண்டி எடுத்துட்டு வரேன். நடேஷா, நான் சரவணன் கிட்ட பேசினேன். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யதார்த்தமா தான் போயிட்டு வந்திருக்காரு. இதை பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம். நாம கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோம். இனிமே இதை மனசுல வச்சுக்காம உன் லைஃப்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. டாட், ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, இதோட பல தடவை அவரை மன்னிச்சாச்சு. ஆனா அவரு என்ன பத்தி யோசிக்காம இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னா எப்படி டாட்? அதால திரும்ப திரும்ப பிரச்சனை தான் வருது. சரிம்மா, அதையே பேசிட்டு இருக்காதுன்னு தான் சொல்றேன். இதுதான் கடைசி தடவை. இனி போக மாட்டாரு, ஓகேயா? எப்படி டாட், எப்படி டாட் இதை ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும்? இப்ப போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு வந்தாரு. நாளைக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் ஸ்கூல் டேக்கு வந்து நில்லுன்னு கூப்பிடுவாங்க. இவரும் இதே மாதிரி அப்ப போய் யதார்த்தமா நிப்பாரு. அப்படி செய்ய மாட்டாரு, அதுக்கு அவசியமும் இல்ல. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அவங்க இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது டாட். அந்த ஆனந்தி என்ன சாதாரண ஆளா? நாளைக்கு புளியை தூக்கிட்டு வந்து டிராமா போடுவா. அப்புறம் இவர் அண்ணன் வந்து கெஞ்சுவாரு, இவரும் ஓடுவாரு. அதுக்கப்புறம் போயிட்டு வந்து நம்ம கிட்ட சமாளிப்பாரு. பாரு, அதையும் மீறி நம்ம கிட்ட வந்தா நம்ம கிளியரா சொல்லிடலாம். ஆனந்திக்கு இவருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இவருக்கு அந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடலாம். இந்த ஸ்கூல் பிரச்சனை, காலேஜ் பிரச்சனை எல்லாம் அவங்களோட தான். நாம இந்த பிரச்சனையில கிளியரா இருக்கோம். அப்பா சொல்றதும் சரிதான் நட்டாஷா. இது உன்னோட லைஃப். இதுல நீயும் சரவணனும் எவ்வளவுக்கு எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. நான் எதுக்கு மாமா அட்ஜஸ்ட் பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அதே நேரத்துல உன்னோட ட்ரஸ்ட கெயின் பண்ற மாதிரி சரவணனும் நடந்துக்கிட்டோம், ரைட்? அப்பா சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு உங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. போற போக்குல
உங்க லைஃப்ல பிரச்சனை பண்ண பாப்பாங்க. நீங்க தான் ஒண்ணா ஒத்துமையா இருந்து அதை டேக்கிள் பண்ணணும். மாம், எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நீங்களும் தானே சொன்னீங்க சரவணன் பண்ணது பெரிய தப்புன்னு. ஆமா சொன்னேன், இப்பவும் சொல்றேன். சரவணன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா திடீர்னு ஒரு எமோஷனல்ல எடுத்த டிசிஷன் அப்படின்னு சொல்றாருல, அப்புறம் நம்ம என்ன செய்யறது? இல்ல இல்ல, நீங்க பண்ணது தப்பு தான், அதுக்காக உங்களை பனிஷ் பண்ணி ஆகணுங்கிறதுக்கு இது என்ன கோர்ட்டா? திஸ் இஸ் a family மா நட்டாஷா. இதுல பிரச்சனையை மட்டும் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. எமோஷனலையும் பார்க்கணும். அதுக்கேத்த மாதிரி நாம நடந்துக்கணும். ஓகே மாம், என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ராங்கா ஓப்பனா இருக்கேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷனையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவர் தான் என்ன புரிஞ்சு நடந்துக்கணும். நட்டாஷா, சாரி நட்டாஷா, நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோ. ஐ எம் சாரி டு, வெரி வெரி சாரி. ரொம்ப பேசிட்டேன். இப்ப சொல்றேன், நீங்க யாரோட குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சீக்கிரமே நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதை கொண்டு போய் நீங்க ஸ்கூல்ல சேர்த்தா அது போதும். ஓகே? கண்டிப்பா. நடேஷா, you both really need time for yourself. சரவண கூட்டு போய் ரெஸ்ட் எடு. வாங்க.